கர்மேல் ஊழியங்கள் வழங்கும் வேத வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவர் வரிசையில் நானும் featuring ஜெரோமினஸ் அண்ட் லிஸ்கென். பிரைஸ் லார்ட் சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? மெமரி வெர்சஸ்லாம் படிச்சீங்களா? லாஸ்ட் வீக் பைபிள்ல யாரோட ஸ்டோரி படிச்சோம்? வெரி குட். பேதுருவை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆண்டி. வெரி குட். நீ சொல்லு பார்க்கலாம். என் பின்னே வான்னு ஏசப்பா சொன்னபோது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பா பின்னாடியே வந்தாரு ஆண்டி. வெரி குட். நீ சொல்லு பார்க்கலாம். வசனங்களுக்காக வைராக்கமா நின்னாங்க ஆண்டி. வெரி குட். நீ சொல்லு பார்க்கலாம். ஆனா ஆண்டி ஏசப்பாவை சிலுவையில் அறையும் போது அவரு 3 தடவை மறுதளிச்சிட்டாரு ஆண்டி. வெரி குட். நீ சொல்லு பார்க்கலாம். 3 times மறுதளிச்சாலும் ஏசப்பா 3ஆவது நாள் எழுந்து வந்து பேதுருவை தான் தேடி போனாங்க ஆண்டி. வாவ், எக்ஸலண்ட். எல்லாரும் நல்லா கவனிச்சிருக்கீங்க. சரி சில்ட்ரன், இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போறேன்னு கெஸ் பண்ணுங்க. ஆண்டி ஒரு க்ளூ கொடுங்க ஆண்டி. சரி, நான் உங்களுக்கு க்ளூ கொடுக்கறேன். இயேசுவோட அன்பு சீஷன் தெரியுமா? யோவான் ஆண்டி. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஒரு நாள் யோவானும் யாக்கோபும் கடல்ல மீன் பிடிச்சிட்டு திரும்பி வந்து படகுல வலைய பின்னிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஏசு அந்த பக்கமா வந்தாரு. ஏசு அந்த பக்கம் வரும்போது என்ன செஞ்சாங்க ஆண்டி? ஏசப்பா யோவானை பார்த்து என் பின்னே வருவாயான்னு கேட்டாரு. நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்னாரு. உடனே யோவான் அந்த படகுல எல்லாவற்றையும் விட்டுட்டு யோவான் ஏசப்பா பின்னாடி வந்தாங்க. அதனால்தான் இவரை அன்பின் சீஷன் யோவான் என்று சொல்றாங்க. இவருக்கு ஏன் அன்பின் சீஷன்னு பேர் வந்ததுன்ட்டு இப்போதான் தெரியும். ஒரு நாள் யோவான் எபேசு சபையில் மக்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாராம். அவர் பிரசங்கித்து முடிக்கும் போது சேனாதிபதிகள் தங்கள் பரிவாரங்களுடன் வந்து அவரை கைது செய்தார்களாம். அரசனுடைய கட்டளைப்படி உன்னை கைது செய்கிறோம் என்று சொல்லி யோவானை கைது செய்தார்களாம். நீ இயேசுவை பற்றி பிரசங்கமா பண்ற, உன்னை என்ன செய்கிறோம் பாரு என்று சொல்லி அவரை ரொம்ப துன்பப்படுத்தினாங்களாம். ஆண்டி, கேட்கவே கஷ்டமா இருக்கு ஆண்டி. ஆமா சுட்டீஸ். அப்புறம் அவரை ஒரு கப்பல்ல ஏத்தி பத்மு தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க. அச்சச்சோ, அவருக்கு அங்க பயமா இருந்திருக்குமே ஆண்டி. பத்மு தீவுல பளிங்கு கற்களை வெட்டி கப்பல்ல ஏத்தணும். அவங்க வேலை செய்யலன்னா சாப்பாடு கிடையாது. ரோம சோல்ஜர்ஸ் ரொம்ப அடிப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க உடம்ப அடக்கம் கூட பண்ண மாட்டாங்க. அவங்க உடம்ப கழுகுலும் பறவைங்களும் கொத்தி சாப்பிடுமா. மீதி இருக்கிறத காலால தண்ணியில தள்ளி விட்டுருவாங்க. அச்சோ, அப்போ யோவான் ஏசப்பாவை விட்டுட்டாரா ஆண்டி? நோ, யோவான் இயேசுவை விடவில்லை. அந்த காலத்துல ரோம சக்கரவர்த்தி ஒரு அறிக்கை வெளியிட்டானா. ஒவ்வொரு மக்களும் தன்னை ரோம பேரரசரே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும் என்று அறிக்கையிட்டானா. ஆனா யோவான் என்ன சொல்லியிருப்பாங்க சுட்டீஸ்? ஜீசஸ் இஸ் மை லார்ட். இயேசுவே என் ஆண்டவர். ஆமா சுட்டீஸ், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இயேசுவே நீரே என் ஆண்டவர் என்று தைரியமாக சொல்லியிருப்பாங்கல்ல. அச்சச்சோ, யோவான் ஆண்டவரை மறுதளிக்காம எப்படி அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாரோ. ஆமா சுட்டீஸ். உடனே ரோம பேரரசர் கோபம் அடைந்தாராம். கடத்தப்பட்ட பத்ம தீவிலேயே யோவானுக்கு யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் கிடைச்சதாம். அப்படி என்ன ஸ்லாக்கியம் யோவானுக்கு கிடைச்சது ஆண்டி? உலகத்தின் இறுதி காலத்தை எல்லாம் எழுதக்கூடிய தீர்க்கதரிசன வரத்தோடு வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதியிருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் இனி வர நாட்களில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் ஏசப்பா யோவானுக்கு வெளிப்படுத்திருக்காங்க. யோவான் அது எல்லாம் புத்தகமா எழுதியிருக்காரு. இன்னைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு சுட்டீஸ். ஆண்டி, நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்ததுதான் புதுசா இருக்கு ஆண்டி. ஆண்டி, உண்மையாவே எனக்கு இன்னைக்கு ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தியிருக்கு ஆண்டி. ஆண்டி, நானும் ஏசுபாவை ஆண்டவரா ஏற்றுக்கொள்ள போறேங்க ஆண்டி. சுட்டீஸ், கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுட்டீஸ். சுட்டீஸ், இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சர்ச்சில் ஈவினிங் சில்ட்ரன் ரேலி இருக்கு. எல்லாரும் மறக்காம வந்துருங்க.
ப்ரவல், இன்னைக்கு சண்டே ஸ்கூல் பாட்டு வந்து செம்மையா இருந்துச்சுலடா. ஆமாடா. He is Lord, He is Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரவீன், இருக்கிற ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு, எதுக்கு சோகமா இருக்க? அது ஏன்டா கேட்குற? நான் வர ஹோம்ஒர்க் பண்ணலையா, அதான் எங்கள் அம்மா என்னை செம்மையாக அடிச்சிட்டாங்கடா. சரி சரி, ஃபீல் பண்ணாதடா. உங்கள் அம்மா அடித்ததுக்கே நீ இப்படி ஃபீல் பண்ணுறியே, அன்னைக்கு பத்மதீவில் யோவானை எப்படி அடித்து துன்பப்படுத்தினாங்க தெரியுமா? எப்படி தான் யோவான் இதெல்லாம் தாங்கிக்கிட்டாரோ. எல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தைக்காகவும் ஏசப்பாவுடைய வசனத்துக்காகவும் தான்டா. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் தைரியமாக ஏசப்பாவோட வசனம் பேசலாம்ல. இல்லை, இந்த காலத்துலயும் ஏசப்பா வசனத்தை பேசுறவங்களுக்கு சில போராட்டங்கள்லாம் இருக்கதாண்டா செய்யுது. என்ன சொல்ற நீ? ஆமா, அதை ஏன் கேட்குற? அந்த காலத்துல ஜெரோமினஸ்க்கும் அவருடைய மனைவி லிஸ்கனுக்கும் நடந்த கொடுமையை நினைச்சாலே கஷ்டமா இருக்குடா. ஜெரோமினஸ், லிஸ்கனா? சாம், அப்படி அவங்களுக்கு என்னடா கொடுமை நடந்துச்சு? ஆமாடா, நான் சொல்கிறத விட நம்ம சர்ச்சு சண்டே ஸ்கூல் ரேலியில் அதை பற்றி இன்னைக்கு ஒரு குறு நாடகம் போடுறாங்களாண்டா, போகலாமா? சரி சரி, வாங்கடா, நம்ம எல்லாம் ப்ரோக்ராம் போகலாம்டா. Praise the Lord. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று இயேசு கூறினார். அதே போல் இன்றைக்கு நாம் தொடங்க இருக்கிற இந்த சண்டே கிளாஸில் நம்ம சைல்டு ராலியில் நம்ம ஸ்டார்டிங்கில் யார் வர போகிறான்னு தெரியுமா? வெல்கம் டான்ஸை நடத்தி கொடுக்கறதுக்காக பிகினர்ஸ் சில்ட்ரன்களை அழைக்கிறோம். ஓவர் டு பிகினர்ஸ் சில்ட்ரன்ஸ். ஜெயம் நமக்கே, 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 ஜெயம் நமக்கே. la 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 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் மகிமை என்றென்றைக்கும் உள்ளது. லல்லல்லல்லல்லா லா 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 லல்லல்லல்லல்லா 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 லா 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 லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா. உம்மில் மகிழ்ந்து, உம்மில் மகிழ்ந்து புது பாடல் நான் பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. லல்லல்லல்லல்லா லா 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 லல்லல்லல்லல்லா 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 லா 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 லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா. மிக அழகாகவும் தெளிவாகவும் நடனத்தை ஆடின பிகினர்ஸ் சில்ட்ரன்ஸ் பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு முக்கிய நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்லவிருக்கிறோம். இயேசுவுக்காகவும் இயேசுவின் வார்த்தைகளுக்காகவும் அவர் மீது வைத்த அன்பின் பால் அநேகர் அவரை பின் சென்றார்கள். நாம் காணவிருக்கும் இந்த தலைப்பு தேவ வசனத்தின்படி கொல்லப்பட்டவர்களின் வரிசையில் நானும் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார் என்று தெரியுமா? ஜெரோமினஸ் மற்றும் அவர்களுடைய துணைவியார் லிஸ்கன். அவர்கள் எவ்வாறு தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டினார்கள் என்பதை பற்றி ஒரு சிறு நாடகத்தின் மூலம் காணலாம். கிபி 1ஆம் நூற்றாண்டு முதல் 4ஆம் நூற்றாண்டு வரை இருந்த நிலை மாறி 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் அரசராக இருந்தபோது கிறிஸ்தவம் உலகம் அறிந்த ஒன்றாக மாறியது. அநேகர் இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்ற ஆரம்பித்தனர்.
நான் தான் கான்ஸ்டன்டைன். கிறிஸ்டியானிட்டியை ஆதரித்த முதல் ரோமன் எம்பரர். மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் வேற ரிலிஜனில் வாழ்ந்தாலும் பின்பு கிறிஸ்டியனாக மாறினேன். ரோமானிய பேரரசில் கிறிஸ்துவத்திற்கு சகிப்புத்தன்மையை அறிவித்த மிலன் ஆணை 313 பிரகடனப்படுத்துவதில் நான் ஒரு பெரும் பங்கை கொண்டுள்ளேன். I played an influential role in the proclamation of the Edict of Milan in 313, which declared tolerance for Christianity in the Roman Empire. இது நீசன் கிரீட் என்ற விசுவாச பிரமாணம் உருவாக வழிவகுத்தது. ஆம், பின்னர் ஸ்விங்லி, மார்ட்டின் லூதர் போன்றோரின் காலகட்டங்களில் பல கிறிஸ்துவ மிஷனரிகளின் தியாகத்தால் இயேசுவின் வார்த்தைகள் பட்டி தொட்டியெல்லாம் பரவ ஆரம்பித்தது. என் பெயர் மார்ட்டின் லூதர். நான் இயேசுவையும் அவர் வசனத்தையும் அதிகமாக நேசிக்கிறேன், அதிகமாக வாசிக்கிறேன். வேதத்தை ஆழ்ந்து வாசிக்க சபையில் நடந்த சில சீர்கேடுகளை வன்மையாக எதிர்த்தேன். In the year 1514, October 31, I nailed the 95 நிறுவனங்கள் on the doorsteps of the Catholic churches, challenging the wrong practices. இது சபையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கியது. ஆம், இயேசுவின் பால் உள்ள அன்பின் பெயரால் அநேகர் தங்களை இயேசுவுக்காக, இயேசுவின் வார்த்தைகளுக்காய் தியாகம் செய்தார்கள். இவ்வாறு தியாகம் செய்தவர்களில் ஜெரோமினஸும் அவருடைய மனைவி லிஸ்கனும் ஆவார்கள். இதோ லிஸ்கன் வீட்டுக்கு போகலாமா? ஜெரோமினஸ், சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. இதோ ரெடி ஆயிட்டேன் லிஸ்கன். பைபிளை பேக்ல எடுத்து வச்சிட்டியா? பைபிளை எடுக்காம இருப்பேனா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு, சீக்கிரம் வாங்க. ஓகே வந்துட்டேன். லெட்ஸ் கோ. இருங்க, எங்க ரெண்டு பேரும் அவசரமா கிளம்புறீங்க? எங்களுக்கு பேப்டிசம் சர்வீஸ் இருக்கு அங்கிள், அதான் கிளம்பிட்டு இருக்கோம். எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? ஞானஸ்தானம். சின்ன வயசுல உங்களை மாதிரி முக்கி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கள தண்ணீர்ல முக்கியே கொண்டுடுறாங்க, கட்டையில கட்டி வைத்து எரிச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சுமா நீங்க இன்னும் ஞானஸ்தானத்தை குறித்து தீவிரமா இருக்கீங்க? ஆமா அங்கிள், ஆனா வசனம் என்ன சொல்லுது? மார்க் 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமா லிஸ்கன், சரிதான். அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அங்கிள், ஞானஸ்தான தொட்டியெல்லாம் ரெடியா இருக்கும், தண்ணி எல்லாம் ஃபுல்லா நிரப்பி வச்சிருப்பாங்க. ஓ, இயேசுப்பாவை விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டவர்களை அதுல முக்கிய எடுப்பாங்க. அவங்க பழைய லைஃப்க்கு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு புதிய லைஃப் ஆரம்பிப்பாங்க. பழையவை எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கொலோசியர் 3:1 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் இதுதான் அங்கிள் பேப்டிசம். இதுதான் பைபிளும் சொல்லுது. இந்த வார்த்தைக்காக தான் நாங்களும் நிக்கிறோம். ஓ, அப்படியா லிஸ்கன்? அங்கிள், சாவே வந்தாலும் நாங்கள் இதுல இருந்து விலகவும் மாட்டோம், பின்வாங்கவும் மாட்டோம். அங்கிள், ஆண்டி போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. பெட்டிமா, நாங்க முடிவு பரியந்தம் இயேசுவின் வார்த்தைகளுக்காக நிலைத்து நிற்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச காலத்திலும் இயேசுவின் வசனத்திற்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்க தீர்மானிச்சிருக்கோம். ஆண்டி ப்ளீஸ் போகாதீங்க, உங்களை திரும்பி பார்ப்பேனாம் இல்லையான்னு தெரில ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, பயமா இருக்கு. கண்டிப்பா பாப்போம் பெட்டி, இங்க இல்லைனாலும் ஹெவன்ல கண்டிப்பா பாப்போம். ஓகேவாடா செல்லம்? டைம் ஆயிடுச்சு அங்கிள், போயிட்டு வரோம் அங்கிள், போயிட்டு வரோம் பெட்டி. ஓகே, ஸ்டே சேஃப். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக இன்னுயிரினில் இணைந்ததாக, கொஞ்ச காலம் உமக்காக மட்டுமே, புது அர்த்தங்கள் என் மூச்சுக்காக, புது மாற்றங்கள்
ஞானஸ்நானம் ஆராதனை பிறகு ஜெரோமினஸும் லிஸ்கனும் தங்களது வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தான் மிஸ்ஸஸ் லிஸ்கனா? ஆமா, நான் தான் லிஸ்கின். என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? நாங்க உடனே உங்களை கைது செய்கிறோம். என்னது, எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? எதற்காக எங்களை அரெஸ்ட் பண்றீங்க? நமது சபை பெஞ்சில் உங்களை அழைத்து வரும்படி ஆர்டர் வந்திருக்கு. இல்ல, நீங்க சொல்லுங்க, இப்படி திடீர்னு எதுக்கு எங்களை கைது செய்றீங்க? நீங்க கைது செய்யற அளவுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சிட்டோம்? இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுவா இருந்தாலும் பெஞ்சில் வந்து பேசிக்கோங்க. நோ நோ லிஸ்கன் லிஸ்கன், அவளை விட்டுருங்க, அவளை விட்டுருங்க. அவ எந்த தப்பும் செய்யல. ஜெரோமினஸ், God help us, save us. ப்ளீஸ் ப்ளீஸ், அவளை விட்டுருங்க, அவ எந்த தப்பும் செய்யல. லிஸ்கன், ஜெரோமினஸ், don't worry about me. லிஸ்கன், always stand for God. எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆர்டரை கைவிட்டுறாத. Don't worry about me. In this situation, I'll stand for God. I'll miss you, Jerominus. I'll miss you, Jerominus. I'll miss you, Jerominus. Miss you, miss you, miss you, miss you, miss you, miss you, miss you. இதோ ஜெரோமினஸ் சிறையின் அனுபவங்களையும் உபத்திரவங்களையும் கடிதமாக எழுதினார். மேலும் உயிரே போனாலும் இயேசுவையும் இயேசுவின் வசனத்தையும் விட்டுவிடக்கூடாது என்று தன் மனைவி லிஸ்கனுக்கு கடிதம் எழுதினார். ஆம் ஆம் ஆம், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். மரித்தாலும்
வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். இதோ ஒரு நாள் ஜெரோமினஸ் எழுதின கடிதங்கள் லிஸ்கனுக்கு கிடைக்கப்பெற்றது. லிஸ்கன், உனக்கு கடிதம் வந்துள்ளது. ஆம், என் கணவன் இந்த கடிதத்தில் எழுதியபடி என் உயிரே போனாலும் இயேசுவையும் இயேசுவின் வசனங்களையும் விட்டுவிட மாட்டேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசுவே உம்மை நான் சோத்தரிப்பேன். திடீரென்று காவலாளிகள் லிஸ்கனை பெஞ்சுக்கு அழைத்து செல்கிறார்கள். பெஞ்சில் நீதிபதிகள், ஷெரிஃப், லிஸ்கன் மற்றும் மக்கள் எல்லாம் கூடியிருக்கின்றனர். இன்றைய வழக்கு நமது சட்டத்திற்கு எதிராக மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டதாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட லிஸ்கனை குற்றவாளி கொண்டு கலைக்கிறேன். உன் பேர் என்ன? என் பேர் லிஸ்கன். நீ ஞானஸ்தானத்தை பற்றி என்ன சொல்கிறாய்? இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானஸ்தானத்தின்படி அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எடுத்த ஞானஸ்தானத்தை மட்டுமே நான் ஒப்புக்கொள்கிறேன். குழந்தை ஞானஸ்தானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குழந்தை ஞானஸ்தானம் தான். இது மனுஷரால் உண்டாக்கப்பட்ட சம்பிரதாயம் தான். காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வர இந்த பாரம்பரியத்தை அவமதிக்கிற உன்னை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
சபையை அவமதித்ததினால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாய். இதை குறித்து உன்னுடைய வாதம் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்ன அதே ஞானஸ்தானம் தான் நானும் சொல்லுகிறேன். சபை ஏற்றுக்கொள்ளும் சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ள சம்மதமா? நோ, நெவர். இங்க பாரு, சபை ஏற்றுக்கொள்ளும் சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ள இதுவே கடைசி தருணம். இல்லாவிட்டால் நீ மரணத்தை சந்திக்கணும். நீங்கள் இப்போது நீதிபதிகள், ஆனால் நீங்கள் ஆடுகளை மேய்ப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் காலம் வரும். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நீதிபதியும் கர்த்தரும் இருக்கிறார். அவர் தம்முடைய நேரத்தில் உங்களை நியாயம் தீர்ப்பார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச சபையிலிருந்து இவளை உடனே வெளியேற்றுங்கள். நோ நோ நோ, ப்ளீஸ் லிசன், நான் இன்னும் பேசணும். லிஸ்கன், உங்களை போல நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமே. அம்மா, எப்படியாவது உங்க தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளுங்களேன். ஆமா, உங்க தீர்மானத்தை எப்படியாவது மாற்றிக்கொள்ளுங்களேன். நீங்க சும்மா இருங்க. லிஸ்கன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. போதும், நீங்கள் எல்லாரும் இவளோடு பேசினது போதும். தீர்ப்பின்படி மறுபடியும் உங்களை நாங்கள் சிறையில் அடைக்க வேண்டும். இதோ பெஞ்சில் அனுப்பப்பட்ட 2 பேர் சிறைக்கு வந்து எப்படியாவது லிஸ்கனை தன் ஆண்டவரின் வசனத்திற்காக நிற்கிற வைராக்கியத்தை விட்டுவிடும்படி அவளை வற்புறுத்தினார்கள். ஆனால் லிஸ்கனோ ஆண்டவரின் வசனத்திற்கு வைராக்கியமாக கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றார். அதே நேரத்தில் தீர்ப்பில் லிஸ்கனுக்கு அளித்த தண்டனையை குறித்து காவலாளிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று தீர்ப்பில் லிஸ்கனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த தண்டனையை நாம தான் நிறைவேற்ற வேண்டும். ஆமா, தண்டனையை நிறைவேற்றுவது நமது கடமை அல்லவா? ஆமா, விடிவதற்கு முன்பாக, இருட்டோடு இருட்டாக, மக்கள் எழுவதற்கு முன்பாக எப்படியாவது லிஸ்கனுக்கு நியமிக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றிட வேண்டும். எஸ், நாளைக்கு காலையில லிஸ்கன் கதை finished. ஆம், தீர்ப்பின்படியும் தங்கள் திட்டத்தின்படியும் தண்டனையை நிறைவேற்ற லிஸ்கன் இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டார்கள் காவலாளிகள். லிஸ்கன், எழுந்திரு. நீ மரணத்தை சந்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. ஆமா, மக்கள் எழுவதற்கு முன்பாக உனக்கு நாங்க மரண தண்டனை கொடுக்க வேண்டும். வா, சீக்கிரம் எங்களுடன் வா. போலாம், டைம் ஆயிடுச்சு. வா. ஏய், அந்த சாக்கு முட்டையை எடு. இந்தாங்க சாக்கு முட்டை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஏய், அந்த கயிறை எடு. நல்ல டைட்டா கட்டிடலாம். ஆமா, நல்லா டைட்டா கட்டிடலாம். முழுக்கணும் தானே சொல்லி நல்லா பெஞ்சில் விவாதம் பண்ணா நல்லா முழுக்குங்க, நல்லா சாவுற வரைக்கும் நல்லா அழுத்தி முழுக்குங்க. ஆமா, இந்த லிஸ்கன் முழுக்கு ஞானஸ்நானம்னு சொன்னால அவளை நல்லா முழுக்குங்க.
தண்ணியில் அவளை நல்லா முழுக்கி அவள் சாகுற வரைக்கும் விடாதீங்க. நல்லா முழுக்குங்க அவளை. லிஸ்கன் ஸ்டோரி finished. லிஸ்கனின் கதை முடிந்தது. இருங்க விசுவாசிகளே, இன்னும் நம்மளுடைய இந்த நாடகம் முடிவடையவில்லை. யாரும் எங்கும் போயிடாதீங்க. லிஸ்கனுடைய வாழ்க்கையும் முடிந்து போகவில்லை. லிஸ்கன் எங்கே சென்றாலோ எங்கே போனாலோ என்றதை கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். அன்பு மகன் ஜெரோனிமஸ், என் பிரியமான லிஸ்கன், வாருங்கள் வாருங்கள், என் சந்தோஷத்தில் பிரவேசியுங்கள். விலையேறப்பெற்ற என் வசனத்திற்காய் சொல்லொன்னா பாடுகளை சகித்து உங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து அசத்தியத்தை வெறுத்து சத்தியத்தை, அந்தகாரத்தை மறுத்து ஒளியினை, அநீதியை விடுத்து நீதியை, அவநம்பிக்கையை ஒழித்து உண்மை விசுவாசத்தை தெரிந்தெடுத்து எனக்காக உங்கள் உயிரையே காணிக்கையாக படைத்த உங்களை நான் நெஞ்சார வரவேற்கிறேன். உங்களின் உண்மையும் உத்தமமும் இவ்வுலக மக்களுக்கெல்லாம் ஓர் எடுத்துக்காட்டாய் அமையட்டும். அன்பு சிறுவ சிறுமியரே, என்னை நேசிக்கும் வாலிப மகனே மகளே, என் வசனத்திற்காய் தங்களையே ஒப்பு கொடுத்த லிஸ்கன் மற்றும் ஜெரோமிஸை பார்த்தாயா? பூமியையும் ஜனங்களையும் காரிருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கடைசி நாட்களில் உலகத்தின் மேன்மை, உலகத்தின் வேஷங்களுக்கு பின்னால் பலர் போய்க் கொண்டிருக்க, உண்மையில்லாத உபதேசங்களும் உள்ளத்தை கவரும் வார்த்தைகளின் வலையில் அநேகர் அகப்பட்டிருக்க, வேத வசனத்திற்கு கீழ்ப்படியவும் சத்தியத்திற்காக சாட்சியாக நிற்கவும் நீ என்னை பின்பற்றுவாயா? என் பின்னே வருவாயா? சுவிசேஷம் எங்கும் பரவட்டும், சந்தோஷம் வளரட்டும். காலங்கள் கடந்தேன், கடவுளை மறந்தேன், கண்ணீர் தடங்கள் சுவடுகளாயானதே. காலங்கள் கடந்தேன், கடவுளை மறந்தேன், கண்ணீர் தடங்கள் சுவடுகளாயானதே. கரம் பிடித்தவர் தினம் காத்திருந்தார், கண்டவுடன் என்னை சேர்த்து கொண்டார். சிலுவை அண்டை என்னை நடத்தினார், சிந்தையில் அன்று சீர் பெற்றேன். இளைஞனே எழுந்து வா, இதிகாசம் படைக்கவா, இளந்தலை பெற்ற நீ இயேசுவை சொல்லவா. என் வாழ்க்கைய ஏசப்பாக்காக நானும் ஒப்பு கொடுக்க போறேன். நான் ஏசப்பா அன்பு பற்றி நானும் சொல்ல போறேடா. ஆமாண்டா, நானும் என் வீட்டுல இருந்து தேவ வசனத்துக்காக நிக்க போறேன்டா. என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நான் ஏசப்பா விட்டு கொடுக்கவே மாட்டேன்டா. இளைஞனே எழுந்து வா, இதிகாசம் படைக்கவா, இளந்தலை பெற்ற நீ
இயேசுவை சொல்லவா யுவதியே எழுந்து வா இதிகாசம் படைக்கவா இழந்ததை பெற்ற நீ நம் இயேசுவை சொல்லவா இளைஞனே எழுந்து வா இதிகாசம் படைக்கவா இழந்ததை பெற்ற நீ இயேசுவை சொல்லவா யுவதியே எழுந்து வா இதிகாசம் படைக்கவா இழந்ததை பெற்ற நீ நம் இயேசுவை விடமாட்டோம் 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 விடமாட்டோம்